வெல்கம் டு பெண்கள்.com. போன வீக் நாங்கள் ஸ்னோ சிட்டிக்கு போயிருந்தோம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கிங்லாம் நல்லா பெருசாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்னோ சிட்டி இருந்துச்சு, செகண்ட் வந்து ஃபன் வேர்ல்டு இருந்துச்சு. நாங்கள் ஃபன் வேர்ல்டுக்கு போகலை. ரொம்ப சீக்கிரமாக வந்தால் தான் ரெண்டுக்குமே போக முடியும். டிக்கெட்டோட ரேட் வீக் டேஸ்னா 650, இதே இது வீக்கெண்ட்னா 750. இது வந்து ஸ்னோ சிட்டிக்கு மட்டும்தான். ஃபன் வேர்ல்டுக்கு வந்து தனியாக பே பண்ணணும். பேபிஸ்க்கு 2.5 ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக டிக்கெட் எடுக்கணும். 2.5 வயசுக்கு மேல இருந்தா கண்டிப்பா டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கும். தம்பிக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுத்தோம், பாப்பாக்கு டிக்கெட் எடுக்கல. ஆனாலும் பாப்பாக்கு ஜாக்கெட், ஷூ எல்லாமே கொடுத்தாங்க. ஷூ மட்டும்தான் கொடுப்பாங்க, சாக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்க வீட்ல இருந்து சாக்ஸ் எடுத்துட்டு போயிருங்க, ரொம்ப திக்கான சாக்ஸா எடுத்துட்டு போங்க. நீங்க லக்கேஜ் வச்சிருந்தாலோ இல்லைன்னா ஹேண்ட்பேக் எது வச்சிருந்தாலும் அதை டோக்கன் போட்டு கொடுத்து வைக்கிறதுக்கு இடம் இருக்கு. உங்க போன்ல இல்லைன்னா உங்க கேமரால சார்ஜ் இல்லைன்னா அதை போட்டுக்கலாம். ஆனா அமௌண்ட் பே பண்ணணும். உள்ள போய் ஒரு 5 மினிட்ஸ்க்கு குளிராத மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கடுத்து ரொம்ப குளிர ஆரம்பிச்சிரும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்னோ மழை பெய்யும். அதுக்கடுத்து எல்லாருக்குமே ரொம்ப குளிர ஆரம்பிச்சிரும். பேபிஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அழுதுருவாங்க. என்னோட 2 பேபியுமே அழுதுட்டாங்க. நம்ம ஸ்னோக்குள்ள இருக்கிற டைமே மொத்தமே 45 மினிட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு மட்டும்தான் பேபிஸ் அப்புறம் பெரியவங்களால தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கடுத்து தாக்கு பிடிக்கவே முடியாது. ½ அன் ஹவருக்கு அப்புறம் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு கலர் லைட்லாம் போட்டு டிஸ்கோ மாதிரி நிறைய பாட்டு போட்டு விடுவாங்க. குளிரை விட காலு தான் நமக்கு ரொம்ப வலிக்கும். பனி மேல நம்ம காலு தான் ரொம்ப நேரம் இருக்கிறனால அது மறுத்து போய் அடுத்து வலிக்க ஆரம்பிச்சிரும். இருக்க போறதே 45 மினிட்ஸ் தான். அதுல கால் வலிச்சு நம்ம 20 மினிட்ஸ்லேயே வெளியே போயிடுறோம். ஸோ அமௌண்ட் வந்து வேஸ்ட் தான் என்ன கேட்டா. பக்கத்துல ஏதாவது ஹீட் மாதிரி வச்சிருந்தாங்கன்னா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் போயிட்டு நம்ம காலை சரி பண்ணிட்டு திருப்பி உள்ள வந்து டான்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஆனா அந்த மாதிரி அவங்க எதுவுமே வச்சிருக்கல. இது மட்டும்தான் எனக்கு பெரிய மைனஸா தெரியுது. நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு 45 மினிட்ஸும் எல்லாருமே உள்ள இருக்கிற மாதிரி அவங்க ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருக்கலாம். அப்படிதான் தோணுச்சு எனக்கு. டிக்கெட்டோட 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணா இந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே பே பண்ணி போற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.